நிறைய ஷோஸ் பண்றீங்க. 1500 மேல பண்ணிருக்கீங்களோ? ஆமா 2000 மேல இருக்கும். நான் ஓகே. ஃபர்ஸ்ட் ஷோ ஞாபகம் இருக்கா? அதான் அந்த இந்த 2014ல ஆரம்பிச்ச ஷோ. அது ஸ்பெஷல். அதுக்கு முன்னாடி நான் 2008ல ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறினது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஷோலே சொல்லியிருப்பேன். நான் காலேஜ் அலுமினி நைட்டுக்காக ஏறினேன் 2008ல. ரொம்ப மோசமா போச்சு. ரொம்ப 2 பேர் சிரிச்சாங்க. ஜோக்காக இல்லை, என் நிலைமை நினைச்சு ஒரே சிரிப்பா சிரிச்சது அந்த மாதிரி இருந்தது. பட் லக்கிலி அதுக்கப்புறம் குவிட் பண்ணல. ஃபர்ஸ்ட் கார்பரேட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் மோசமா இருந்துச்சு. 2009ல நவம்பர் 26. ஏன்னா யூஎஸ்ல தேங்க்ஸ் கிவிங் டே, அங்கே எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டான டே. அப்போ அதனால போயிட்டு ஒரு ஷோ பண்ணலாம்னா லஞ்ச் முடிச்ச உடனே என்னோட ஸ்லாட். நான் ஒரு 20 மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொன்னாங்க. 20 மினிட்ஸ் நான் போயிட்டு ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஒன்றுமே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. 5 நிமிஷம் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. 7 நிமிஷம் கழிச்சு ஒருத்தராக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜோக்காக இல்லை, நான் சிங்க்ல. நான் எப்படி அவங்களுக்குள்ளே பேசிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. நான் பாட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா கை தட்டுறாங்க நிறுத்துற வரைக்கும். எனக்கு அதுவும் தெரியல ஹேண்டில் பண்ண. திருப்பி கண்டினியூ பலூன்லாம் ஊதி உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்சி ஸ்டேஜுக்கு ஓகே வில் ஆஸ்க் ஹிம் டு டேக் சம் ரெஸ்ட் அண்ட் மேக் ஹிம் கம் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க. நைட்டு தூங்கி இருக்க மாட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு மோசமான விஷயம் நடந்தது. நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்ண கை கால்லாம் ஒதுருது. அந்த டீம் லீடர் ஸ்டேஜ் ஏறுறாரு. ஸ்டேஜ் ஏறி ஃபோன் எடுத்துட்டு ஒரு வாட்ஸ்அப் ஜோக் படிச்சுட்டு படிக்கிறாரு. எல்லாரும் விழுந்து சிரிக்கிறாங்க. அப்படி என்னப்பா தட்ஸ் ஹவ் யூ டெல் a joke அப்படின்னு. ஓ மை காட். ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி ஷோக்கு வரவங்க கொஞ்சம் ரூடா தான் நடந்துப்பாங்கல்ல. அது எப்படி அதுக்கப்புறமா அதை எப்படி சமாளிக்க கத்துக்கிட்டீங்க? அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன். கார்ப்பரேட் ஷோ இஸ் a different ball game. சரி, அவங்க ப்ளேம் பண்ண முடியாது. எனக்கு தெரியாது எப்படி ஹேண்டில் பண்ண. அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு அவங்க எக்கச்சக்கமா கரெக்ட். நான் வேற விதமா ஹேண்டில் பண்ணிருவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா தான் கார்பரேட் ஷோஸும் பப்ளிக் ஷோஸும் டிஃப்ரெண்ட். அது வேற விதமா ஹேண்டில் பண்ணும், இது வேற விதமா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே டெல் கம்பெனிங்க அது. அதே டெல்ல 6 இயர்ஸ்க்கு அப்புறம் 2014-15 டைம்ல 1000 பேர் மாடி பண்ணி ஸ்டாண்டிங் ஓவேஷன். சூப்பர். ஸோ அது லேர்னிங் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு தெரியல, அவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. பட் இட் வாஸ் அ வெரி வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணது அப்பவே குவிட் பண்ணாம விட்டது. அப்ப எல்லாருக்கும் தோல்வி ஃபர்ஸ்ட் தோல்வி தான். கண்டிப்பா தோல்வி இல்லாம ஆரம்பிக்க கன்சிஸ்டன்சி தான். அது விடாம அதுல இருந்து என்ன கத்துக்கிறோம், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் மூவ் ஆன் ஆகுறோம்ன்றது. அந்த ஃபீட்பேக் எப்படி நம்ம கரெக்ட்டா எடுத்து பண்றோம் அப்படி. நான் பேமெண்ட்டும் வாங்கல, அப்படியே ஓடி வந்துட்டேன். அங்க நிக்கவே இல்லை, டக்குன்னு எஸ்கேப். உங்களுக்கு மென்டர் யார் சார்? ஸ்டாண்ட் அப்க்கு மென்டர்னு ஒரு கிடையாதுங்க. நீங்க எப்படி இந்த ஸ்டைல்ல